நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதம் வ முபஷ்ஷிரம் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. நாம் உம்மை சாட்சியாளராக அனுப்பினோம், சுப செய்தியாக அனுப்பினோம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அனுப்பினோம், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராக அனுப்பினோம், இந்த மக்களுக்கான ஒளி விளக்காக உம்மை நாம் அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் குறித்து சொல்லுகிற போது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனீதும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது சிரமம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் அவர்கள் பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள். உங்களின் மீது கருணையும் இரக்கமும் கொண்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அவர்களின் பண்புகள் குறித்து சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தை குறித்து இப்படி சொல்லுவான், ஓமா யன்திகு அனில் ஹவா. வீணான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவே மாட்டார்கள் என்பதாக சொல்லுகிறான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் எழுதி வைத்துக் கொள்வார்கள். அதை கண்டவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் என்ன சொன்னாலும் எழுதி வைக்கிறீரே. சில நேரங்களில் அவர்கள் கோபமாக இருக்கலாம், சில நேரங்களில் அவர்கள் பசியோடு இருக்கலாம், சில நேரங்களில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். அவர்கள் உதிர்க்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் எழுத வேண்டுமா என்று கேட்கப்பட்டது. அப்போது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் எழுதி விடுவேன். அதை காணக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நபி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் எழுத வேண்டும்? அவர்கள் சில நேரங்களில் கோபத்தில் இருக்கலாம், சில நேரங்களில் பசியில் இருக்கலாம், சில நேரங்களில் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். எனவே அவர்கள் உதிர்க்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் எழுத வேண்டுமா என்பதாக கேட்கிறார்களே என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், உக்துப் உக்துப், இந்த நாவிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வராது, நீ எழுதிக்கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த தருணத்திலும் எப்படிப்பட்ட சூழலிலும் வார்த்தை தூய்மை கொண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களினுடைய அந்தஸ்து குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது, வரஃபஅனா லக ذிக்ரக், உம்முடைய புகழை உலகம் முழுக்க ஓங்க செய்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த உச்சத்தை வேறு யாரும் அடைந்ததில்லை.